ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து நெஞ்சு சளி இருமலுக்கு எப்படி தேங்காய் பால் நம்ம வீட்டிலே காய்ச்சணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பாட்டு காலத்தில் நம்ம வீட்டு வைத்தியம் தான் ஒன்று செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது தேங்காய் பால் வச்சு தான். இந்த தேங்காய் பாலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டா நமக்கு சளி இருமல், அதே மாதிரி மழை காலத்தில் வர ஜலதோஷம், இந்த மாதிரி அல்லது எந்த டைம்லனாலும் உங்களுக்கு தோணுங்கிற நேரம் இதை நீங்கள் காய்ச்சி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சளி இருமல்லாம் இருந்து உங்களுக்கு ரெமடியாக கிடைக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம ஒரு அரை மூடி போல் நம்ம வந்து தேங்காய் எடுத்திருக்கோம். அரை மூடி தேங்காயில் 2 டம்ளர் பால் வரும். நல்லா கட்டியாக தான் எடுக்கணும். 2ஆம் டம்ளர் பால் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கருப்பட்டி பாகு, அரை ஸ்பூன் வந்து சுக்கு, அரை ஸ்பூன் சித்திரத்தை, 2 ஏலக்காய், அரை ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து தேங்காயை நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி பால் எடுக்க போகிறோம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 வாட்டி நம்ம பால் எடுக்கலாம். அரைக்கும்போது 2 ஏலக்காயும் அரை ஸ்பூன் மிளகும் சேர்த்தே நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி இந்த தேங்காய் பால் வந்து நல்லா கட்டியாக இருக்கணும். அதனால நம்ம வந்து 2 வாட்டி நம்ம வந்து பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம தேங்காய் பால் வந்து 2 வாட்டி எடுத்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கருப்பட்டி நம்ம ஏற்கனவே வந்து பாகு காய்ச்சி வச்சுருக்கோம். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை லைட்டாக சூடு பண்ணணும். அது வந்து லைட்டாக சூடு ஆனோன்னே நம்ம இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பாகு காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சனால டைரெக்டாக ஊற்றுறோம். அப்படி இல்லாட்டி நீங்கள் பாகு காய்ச்சி நீங்கள் வச்சுக்கணும். இப்போ இதில் நம்ம அந்த தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணுறோம். இந்த தேங்காய் பாலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் காய்ச்சக்கூடாது. ஜஸ்ட் அந்த சூடு வந்துச்சுனாலே போதும். ரொம்ப நேரம் காய்ச்சினிங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ இதில் அரை ஸ்பூன் சுக்கும் அரை ஸ்பூன் சித்திரத்தையும் நம்ம கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம சுக்கு, மிளகு, சித்திரத்தை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்தனால நமக்கு வந்து தொடர்ந்து 3 நாள் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சளியிலேருந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த தேங்காய் பால்லையும் வந்து நிறையா சத்து இருக்குது. நம்மளோட உடம்பில் இருக்க சூட்டையும் தணிக்கிற ஒரு தன்மை இருக்குது. இப்போ லைட்டாக சூடாயிடுச்சு. நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி நமக்கு இப்போ குடிக்கிறதுக்கு வந்து தயாராகிடுச்சு. ஸோ 2 டம்ளர் போல் நமக்கு தேங்காய் பால், கருப்பட்டி தேங்காய் பால் இருக்குது. இது வந்து நல்லா கொஞ்சம் சூடாகவே குடித்தோன்னா தொண்டைக்கும் நல்லா இதமாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.